Morning students, now we are going to see Unit 6 Prose, The Last Leaf, Alphonse Daudet. Let us know the author. Alphonse Daudet, 1840 to 1897, was a French novelist and short story writer. The Last Leaf is set in the days of Franco-Prussian War, 1817 to 1871, in which France was defeated by the Prussia, led by the Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and the part of Australia. In this story, the French districts of Alsace and Lorraine has passed into the Prussian hands. So, the Last Leaf author யாருன்னு பார்த்தோன்னா Alphonse Daudet is a life period from 1840 to 1897, was a French novelist. He is a French novelist and also a short story writer. The Last Leaf is set in the days of in the particular prose பார்த்தோன்னா Last Leaf வார் நடந்த பற்றி பிரான்ஸ்க்கும் புருஷியனுக்கும் நடந்த வார் பேஸ் பண்ணியிருக்கு. இவெண்ட் பார்த்தோன்னா 1817 to 1871. ஸோ அந்த ப்ருஷியன் வந்து மிஸ்மார்க்கை டிஃபீட்னா வீழ்த்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த ப்ருஷியன் நேஷன்ஸை ஜெர்மனி, போலாண்ட் இவங்களாம் வந்து கன்கொயர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களே, ஆக்கிரமிச்சுக்கினாங்கன்னு. தட் இஸ் இந்த ஸ்டோரி வந்து அந்த அலஸ் அப்படின்ற ஒரு பிளேஸை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. See the glossary: creeping, making the short, sharp, high-pitched sound, usually with the small birds or the insects. So இது வந்து one of the sound, the birds ஆல வர sound அப்படின்னு சொல்லுவாங்க. கீச் கீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, that is. But still most in the energetic manner, ரொம்ப எனர்ஜிக்கான மேனராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ். யூனிசன், ஸ்டிமுலேட்டியர்ஸ், அல்டர்னர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிசன் அப்படின்னா அதாவது எல்லாம் சேர்ந்து. இங்கே பஸ்டல் அப்படின்னா இந்த ஸ்கூலில் நடக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. யூனிசன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே வேர்டை. இப்போ கோரஸில் எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ். ராப்பசிங், ஸ்டிக்கிங் வித் சீரியஸ் ஆஃப் ரேபிட் அடிவபிள் பிளவுஸ். ஸோ ராப்பசிங் அப்படின்னா அந்த சீரியஸ் இதுவாக சொல்கிறது. டம்ப்டு, த புக் விச் ஹேஸ் பீன் read often bearing the marks of frequent handling. ஸோ இந்த தட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ். அண்ட் கிராங்க்லி, ஸ்ட்ரேஞ்ச், சார், த ரிவர் இன் த சதர்ன் northern France and western Germany. Saarன்றது one of the river. It is a place in France and between France and western Germany. Allah's Roman Catholic devotion commemorating the incarnations of Jesus and including the Hail Mary set at the morning, noon and sunset. So Alanus அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா மூவேளை ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தோலிக்ல கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ற ஒன் ஆஃப் த ப்ரேயர். அதை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, started from school very last that morning and was in the great dread of scolding, especially because M. Hamel had said that he would question us on the participates and I did not know the first word about them. ஸோ அன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப லேட்டாக போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ரொம்ப ட்ரீட் ஃபீலாகவும் திட்டு வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மார்னிங் யார்கிட்ட, மிஸ்டர் ஹேமல் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் இன் த ஸ்டோரி. ஸோ ஹேமல் கிட்ட நம்ம திட்டு வாங்க போகிறோம், அவர் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்ற ஒரு கொஷினை பேஸ் பண்ணி கொஷின் அரைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ டிட் நாட் நோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் அபவுட் தேம். எனக்கு அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு கூட என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன கொஷின் கேட்க போகிறாங்களோ, எனக்கு அதில் ஃபர்ஸ்ட் வார்த்தை கூட தெரியாது, நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின். For a moment I thought of running away and spending the days out of doors. So நம்ம அங்கே போகிறத விட I will spend the days out of the door, வெளியில் வந்து அந்த டோரில் நான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. It was so warm, so bright, the birds were creeping at the edge of the wood and in the open field back of the Saar mill the Prussian soldiers were drilling. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரன்னிங், அந்த ஃபார் எ மொமெண்ட், அந்த மொமெண்ட்டில் பார்த்தோன்னா அப்படியே அந்த டேஸை ஸ்பெண்டிங் பண்ணுறாரு. எப்படி அந்த டேரை அங்கே கழிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வார்மாக, ரொம்ப பிரைட்டாக, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. The birds were creeping அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து சத்தம் போடுச்சு, கீச் கீச்சுன்னு சத்தம் போடுச்சா நல்லா அழகாக இருக்குது. எங்கன்னா எட்ஜ் ஆஃப் த வுட் அப்படின்னா அந்த கார்னரில் அழகாக சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓப்பனிங் பேக் ஆஃப் த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ப்ருஷியன் சோல்ஜர்ஸ் அங்கே எல்லாரும் வந்து அந்த எக்ஸசைஸ் ட்ரில்லிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு ஓரமாக பண்ணிட்டு இருக்காங்க. It was all much more tempting than the rule for participants, but I had the strength to resist and hurried off to school. So it was all much more tempting. அதாவது tempting அப்படின்னா வந்து சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்வாட் நம்ம எதை பண்ணாலும் அதுக்கு நடுவில் ஏதாவது நடக்கிறாம ஐயோ இதுக்கு பதில் அதை பண்ணலாம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு டெம்டிங்காக என்னது நம்ம பார்ட்டிசிபேட் சொல்கிறதுக்கு போகலாமா இல்லை வந்து நம்ம அது ஸ்கூல்லேருந்து அதாவது ஹரி டு த ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறேன். இட்ஸ் சச் a wonderful thing. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. For the last 2 years, all our bad news had come from there. The last battles, the draft, the orders of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter now? So அவர் என்ன சொல்றாரு, when I passed அந்த டவுன் ஹால் இருந்து பாஸ் பண்ணி அவர் போறாரு அந்த in front of the bullet, அதாவது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போறாரு. அங்கே பார்த்தோன்னா புல்லட்டின் போர்டில் ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த பேட் நியூஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கம் ஃப்ரம் தேர் அந்த லாஸ்ட் பேட்டில்ஸ் எப்படிலாம் பேட்டில்ஸ் வந்து லாஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதும், அண்ட் தென் நியூஸஸ் நிறைய நியூஸஸ் பற்றி கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் பற்றி இது எல்லாமே வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ தாட் டு மை செல்ஃப், நானே திங்க் பண்ணிட்டேன். என்ன திங்க் பண்ணிட்டேன், வித்தவுட் ஸ்டாப்பிங், வாட் கேன் பி த மேட்டர் நவ், என்னதான் நடக்குது இங்கே, என்னதான் நடந்துச்சு, என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிட்டேன். Then as I hurried by as fast as I could go, the blacksmith watcher who was there with his appreciate reading the bullet called after me, don't go so fast bub, you will get to your school in plenty of time. So உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அங்கே blacksmith தான் நமக்கு தெரியும், இந்த கோல்டு செய்கிறவங்க பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் blacksmith. ஸோ அந்த blacksmith என்ன பண்ணுறாருன்னா வாட்சர், his name is a watcher, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புல்லட்டின் அந்த ரீட் பண்ணியிருந்தாங்களே அங்கே அது முடிச்ச உடனே அந்த புல்லட்டின் போர்டில் இருந்த ரீட் பண்ணி முடிச்ச உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையனை பார்த்து சொல்றாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற போல, இன்னைக்கு சீக்கிரமாக போயிடுவ போல ஸ்கூலுக்கு. நம்ம சொல்லுவோம்ல இப்படி போனால் நீ நாளைக்கு தான் போய் சேருவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதா சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக சொன்ன வேர்ட். I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அவங்க வந்து என்னை வந்து ஃபன்னாக சம்வாட் ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ணுறாரு, டீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. ஐ அண்டர்ஸ்டுட். ஆஃப்டர் தட் ஐ ரீச் த லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் த பிரீத். ஹேமல்ஸ் உடைய லிட்டில் கார்டனுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். Usually when school began, there was the great bustle which could be heard out in the street, the opening and closing of desk, lessons repeated in the unison very loud with our hands over our ears and understand better, and teachers great the ruler wrapped on the table. Usually எப்பவுமே அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆடணுன்னே பிரஸ்டில் ஒரு மாதிரியான சத்தம்லாம் கேட்கும், எல்லாரும் கோரஸாக வந்து கத்துவாங்க, லெசன் ஸ்டார்ட் பண்ணி கோரஸாக கத்துவாங்க. அந்த மாதிரியான ஓப்பனிங் அதாவது திறந்து போன உடனே அப்படி தான் வந்து கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பெஞ்சை தட்டிட்டு இருக்கிறதும் அவங்க சொல்லிட்டு இருக்கு இதை தான் வந்து நடக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி இல்லைன்றத சொல்ல போறாரு. பட் நவ் இட் வாஸ் ஆஸ் ஸ்டோட்டில், ஆனால் அப்போ அந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஐ ஹேட் கவுண்டட் on the commotion to get to my desk without being seen, but of course the day everything had to be as quiet as a Sunday morning. Through the window I saw my classmates already in their place, and M. Hamel walked up and down with his terminal iron ruler under his arm. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. So எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப டெஸ்க் சவுண்ட் ஆகும், நிறைய எல்லாம் வந்து
some of the students, all the students வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சண்டே மார்னிங் மாதிரி ரொம்ப குவைட்டாக கிளாஸ்மேட்ஸ்லாம் அவங்கவுங்க பிளேஸில் அழகாக அமைதியாக உட்காந்துன்னு இருக்காங்க. ஆர்மல் என்ன பண்ணுறாருன்னா அந்த டெரிபிளான அயன் ரூலர்ஸை வச்சு அந்த ஆர்ம்ஸில் வச்சுட்டு அந்த இடத்துல இருக்காரு. ஒரு டோர் ஓப்பன் பண்ண இவர் எப்பவுமே எப்படி பண்ணுவார்னா சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே நைஸாக உள்ளே போய் உட்காந்துருவார். ஆனால் அந்த மாதிரி அன்னைக்கு பண்ண முடியல. அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக சங்கடமாக இருந்திருக்கும் அந்த டைம்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். பட் நத்திங் ஹேப்பன். மை ஹேமல் saw me. Hamel saw me and said very kindly, go to your place quickly, little Franz. We were beginning without you. ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஃப்ரைட்டன், ரொம்ப பயத்தோடு போனார். ஆனால் அன்னைக்கு நடந்ததுன்னா அவருடைய ஹேமல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கைண்டாக சொல்கிறாரு, குயிக்லி லிட்டில் ஃப்ரான்ஸ், அதாவது நீ வரதுக்கு நீ இல்லாமல் லெசன் எடுக்கிறதா, நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிகினிங் வித்தவுட் யூ, நீ இல்லாமல் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்ற மாதிரி ரிசீவ் பண்ணுறார். இவன் லேட்டாக போவான், திட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் தாட் ஹிம்செல்ஃப். பட் அங்கே அந்த மாதிரி நடக்கலை. I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and a little black steel cap, all embroidered, that he never wore, expert on the inspection and the price days. அப்படியே ஜம்ப் பண்ணி பெஞ்சில் போன உடனே சேட் பண்ணி டெஸ்கில், என்னுடைய டெஸ்கில் நான் சிட் பண்ணேன். அப்போ தான் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தேன்னா, டிட் ஐ சி தட் அவர் டீச்சர்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, பியூட்டிஃபுல், என்னுடைய டீச்சர் இருக்கார் இல்லையா ஹேமல், அவர் நல்லா க்ரீன் கலரில் பியூட்டிஃபுல்லாக ஒரு கோட் போட்டிருந்தாரு. இஸ் அ ஃப்ரில்டு ஷர்ட், அந்த ஃப்ரில்டு ஷர்ட்டில் நல்லா ஃப்ரில் வச்சு போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷர்ட் வேர் பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் லிட்டில் பிளாக் ஸ்கில் கேப் அப்படின்னா நல்லா அழகான கேப் வந்து வேர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ராய்டு அப்படின்னா எம்ப்ராய்ட் பண்ணி போடுவாங்க இல்லையா ட்ரெஸ், அந்த மாதிரி வேர் பண்ணிட்டார். யூஸ்வலி அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்போ போடுவார்னா இன்ஸ்பெக்ஷன் டைம்லயோ பிரைஸ் டேஸ்லயோ மட்டும்தான் அதை போடுவாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லா இப்போ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. Besides, the whole school seemed to strange and disarmament, but the things that surprised me most was to see on the back benches that was always empty, the village people sitting quietly like ourselves. அதை விட ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அங்கே போய் பார்த்தோன்னா என்ன ஒரு வினோதமானது, ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு, சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. மோஸ்ட் சர்ப்ரைஸ் எது நடந்துச்சுன்னு பார்த்தா பேக் ஆஃப் த பெஞ்சில் ஆல்வேஸ் எம்டியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக அங்கே சிட் பண்ணிட்டு இருந்தாங்க. Old Azar with his three-cornered hat, the former mayor, the former postman and several others besides, everybody looked sad, and Azar had brought on an old primer trimmed at the edge, and he held it open on his knees with his great spectacles lying across the page. So அப்போ பார்த்தோன்னா எவ்ரிபடி அண்ட் ஓல்டு, அதாவது எல்லா பீப்புள்ஸுமே யார் பார்த்தோன்னா ஓல்டு Azar இருக்காரு. த்ரீ கார்னர்ஸில் என்னென்ன ஹேட்னா தொப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு இருக்காரு. ஃபார்மர் மேயர் அங்கே இருக்காரு, ஃபார்மர் போஸ்ட்மேன், தென் செவரல் அதர் பிசைட்ஸ், அவங்கள தவிர நிறைய பேர் இருக்காங்க. எவ்ரிபடி லுக்டு சேட், யாரை பார்த்தாலுமே ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Azar and brought an old primer, அந்த Azar ஓல்டு ப்ரீமர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா thumbed at the edge, அந்த இப்போ நம்ம சொல்லணும்னா லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஏபிசிடி லெட்டர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸில் சுருக்கமாக வச்சுருந்த ஒரு நோட் அதான் தம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எட்ஜஸில் சுருங்கி வச்சிருந்தா மாதிரி நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் இட்ஸ் நீஸ் வித் இஸ் கிரேட் ஸ்பெக்டக்கிள் லையிங் அக்ராஸ் த பேஜ். அந்த நீஸில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்பெக்டக்கிள்ஸில் அப்படியே பார்த்துட்டு அந்த பேஜை பார்க்குறாரு. While I was wondered about it all, my Hamel mounted his chair, and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you." ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வண்டடாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா மிஸ் Hamel எப்படி இருக்காருன்னா மவுண்டட் அப்படின்னா சிட். ஆக்சுவலாக இது வந்து மவுண்டட்ன்றது ஹார்ஸ் மேலே ஏறி உட்காரதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே அந்த மாதிரி இல்லாமல் சிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. சேரில் சிட் பண்ணார், கிரேவ் ஜென்டிலாக சிட் பண்ணார். அவருடைய ஜென்டிலான டோனில் மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன், இதுதான் வந்து கடைசி லெசன். ஐ ஷல் கிவ் யூ, நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசியான லெசன் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. The order has come from Berlin to teach only the German in the schools of Alsace and Lorraine. The new masters come tomorrow.
ஸோ ஒரு ஆர்டர் பெர்லின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு ஜெர்மனில் ஆல்சின்ற ஒரு இந்த பிளேஸ் இந்த ஸ்கூல்லையும் லொரென் என்ற ஸ்கூல்லையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாளிலிருந்து வேற மாஸ்டர் வருவாங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஐ வாண்ட் யூ டு வெரி அட்டென்டிவ். இதுதான் கடைசியான உங்களுடைய ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்ற மாதிரி லிசன் அட்டென்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. வாட் எ ட்ரம் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. இது வந்து அப்படியே தண்டர் கிளாம்ப் அப்படின்னா வந்து அப்படியே ஈட்டியால கொடுத்துனா அமர்ந்து இடி விழுந்து அமர்ந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு. Oh, the riches, that was what they had put up at town hall. என்ன கொடுமை இது. இதுக்கப்புறம் வந்து இந்த டவுன் ஹாலில் ஃப்ரெஞ்சே பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இது என்ன ஒரு கொடுமையான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. My last French lesson, why I hardly knew how to write, I should never learn anymore. I must stop there then. Oh, how sorry I was for not learned my lessons for seeking birds' eggs or going slender on the square. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of saints were old friends now that I could not give up. So my last French lesson, இதுதான் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனா அப்படின்னு சொல்லிட்டு, why I hardly know the right, நான் ஏன் இதை வந்து ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதை படிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐ மஸ்ட் ஸ்டாப் தேட் தென். இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுமா. ஓ சாரி, நான் படிக்கிற டைம்ல படிக்காம போயிட்டேனே. இந்த பேர்ட்ஸ் உடைய எக்ஸை பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணிட்டு அண்ட் தென் ரிவர்ஸ்ல பார்த்துட்டு என்னுடைய புக்ஸ், என்னுடைய கிராமர் புக் அண்ட் தென் ஹிஸ்டரி புக், ஹிஸ்டரி செயின்ஸ் புனிதர்கள் அண்ட் தென் இவங்க எல்லாரும் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் போயிடுவாங்களா, இதுக்கப்புறம் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை கிடைக்க மாட்டாங்களா, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றார். And I am Hamel too. The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how crackly he was. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேமல் இருக்கார் இல்லையா, அவரையும் நம்ம மிஸ் பண்ணுறோமா, அவரும் வந்து இனிமேல் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ தான் அவருக்கு வந்து அவரு மேலே அந்த பாசம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் விட்டு போகும்போது தான் அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வர ஸ்டேஞ்ச் ஹவுஸ் ஸ்டேஞ்ச் இது வந்து ஒரு வினோதமான இருக்கே ஹி வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Poor man, it was in honor of these lessons that he had put on his fine Sunday clothes, and how I understood why the old man of the village were sitting there in the black of the room. It was because they were sorry too that they had not gone to school more. It was there was of thanking our masters for his 40 years of faithful service and of showing the respects for the country that was there no more. Poor man அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இட் வாஸ் இந்த ஹானர் லாஸ்ட் லெசனா. ஒரு சண்டேல வேர் பண்ற மோஸ்டா கிறிஸ்டியன்ஸ்லாம் சண்டே டைம்ல நல்ல ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க, ஏன்னா அப்பதான் வந்து சர்ச்சுக்குலாம் போவாங்க இல்லையா. ஸோ தட் தே வேர் யூஸ்வலி தே வேர் சண்டேஸ் ட்ரெஸ்ஸஸ் இன் சண்டேஸ். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவார்னா டிசைன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அப்போ தான் வேர் பண்ணுவாங்க. அண்ட் நவ் அண்டர்ஸ்டுட். இப்போ எனக்கு புரியுது அந்த ஓல்டு மேன் வில்லேஜஸ்லாம் பேக் ஆஃப் த ரூமில் எதுக்கு சிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இந்த ஸ்கூல் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாஸ்டருக்கு 40 இயர்ஸாக ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக நம்பிக்கையாக இருந்த சர்வீஸ் பண்ண இவருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர் நோ மோர் அப்படின்னா இந்த கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் தான் வந்திருக்காங்கன்றத நான் புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. What would I not have given to be able to say the dreadful rule for the participle, although very loud and clear and without one mistake. But I got mixed up on the first word and stood there holding on my desk, onto my desk, my heart beating and not daring to look up. While I was thinking, நான் வந்து திங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மை கால் யாரோ வந்து என்னுடைய நேமை வந்து சொல்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உன்னுடைய ரிட்டர்ன் நீ தான் இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்கரான ரூல் வந்து வேணாம் அப்படின்னு அந்த பார்ட்டிசிபேட்ஸ் வந்து வெரி லவுட் அண்ட் கிளியராக நம்ம வந்து வித்தவுட் மிஸ்டேக்கில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு வார்த்தையிலேயே அவருக்கு வந்து ரொம்ப திக்கி பண்ணதால் அவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் வார்த்தையை பேசவே இல்லை. அந்த டெஸ்கில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுந்துக்கிறாரு. மை ஹார்ட் வந்து அப்படியே பீட் ஆகுது. ஸோ அவருக்கு அதுக்கு மேலே பேச தைரியமே இல்லை. ரிமைனிங் வீடியோ will be uploaded soon. Thank you.